வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி அவசியம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காலையில் எழுந்திருக்கணுமா, இரவு தூங்க போகணுமா, சாப்பிடணுமா, எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படின்னு. வராது. இன்னைக்கு காலையில் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. இது மாதிரி என்ன பண்ணாங்க, எங்கள் இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், எல்லா நாட்டிலேருந்து பசங்க வந்து படிக்கிறது. அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால், முதல்வர் அழைச்சிட்டு போனார். இது மாதிரி போயிட்டு வரதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, வந்த உடனே வாத்தியார் அதை பற்றி விளக்கி 2 பக்கம் கட்டுரை எழுதுன்னு கழுத்தறுப்பார். போயிட்டு வர்றது ஜாலியாக இருக்கும், எழுதுறது இம்சையாக இருக்கும். ஆனால் இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர், எழுத வேண்டாண்டா சொல்லுங்கோ அப்படின்னார். ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார், யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு? அவன் சொன்னான், அவ்வளோ பெரிய யானை, இத்தனோண்டு ஸ்டூல், அதில் வந்து மரியாதையாக உட்கார்ந்தது. ஏன் உட்கார்ந்தது, எப்படி உட்கார்ந்தது அப்படின்னு. அதெல்லாம் போடுறாப்புல போட்டால் எது வேணாலும் எதை வேணாலும் செய்யும். யானை மட்டும் செய்யலைன்னு வச்சுங்க, போட்டு தள்ளிடுவோம், வேற வழி கிடையாது, பயந்துக்கிட்டு செஞ்சது அப்படின்னா. ஓ. அடுத்தாப்புல ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார், எப்படிடா செஞ்சதுன்னு. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எது வேணாலும் செய்யுங்க. அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம், இன்னும் சம்திங் கொடுக்குறோம், வெல்லம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கொடுக்க வேண்டியதை கொடுத்த உடனே அந்த யானை உக்காந்துதுங்க அப்படின்னா அமெரிக்க மாணவன். எங்கள் இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார், எப்படிடா உட்கார்ந்ததுன்னு. அதுதாங்க விநாயகர் பெருமை. என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா, அதுக்கு அந்த அறிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னா. அப்படிங்களா? சரி. ஒவ்வொருத்தனையாக கேட்டுட்டு சொன்னார், அந்த யானை எப்படி அந்த ஸ்டூலில் உட்கார்ந்தது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யார் பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்கள கேட்போமா? சர்க்கஸில் அதை உட்காத்தி வச்சாரு, அவரை கேட்போமா? அவர்கிட்ட கேட்டார், எப்படி அந்த யானை உட்கார்ந்ததுன்னு கேட்டார். முதல்ல அது உட்காராது, அது 4 காலில் நிற்கிற விலங்கு, இத்தனோண்டு ஸ்டூலில் உட்காருன்னா உட்காராது. நாங்கள் அதை பழக்கப்படுத்துவோம். இதை பெரிய விஷயம்னு சொல்கிறீங்களே, யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸில், அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா? கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெயின் பண்ணுறவங்க சைக்கிளோடு நின்றுக்குவோம், யானைக்கிட்ட பாசமாக இருப்போம், அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அந்த யானை துதிக்கையால் அந்த சைக்கிளை தொட்டால் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அது கண்டுபிடிச்சிடும், இது செஞ்சால் நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்கள் ஏறி உட்காந்து ஓட்டுவோம், அதால் முடியாதுன்னு அதுக்கு பயப்படும், செய்யாது. நாங்கள் 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை என்ன சொல்லுவோம், இதில் நீ ஏறி ஓட்டலைன்னா உன் கூட பேச மாட்டோம், உன் கூட நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த சர்க்கஸ்லேயே அந்த யானையோட பேசுகிறான்னா அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் பேச மாட்டாங்க. யானையோட அவன் ஒருத்தன் தான் பேசுவான். இவனும் நம்மக்கிட்ட பேச மாட்டான்னா என்ன வருது அப்படின்னு சைக்கிள் உழுந்து அது உழுந்து 4 தடவை கடந்து கடைசியாக வேற வழி இல்லை அப்படின்னு 1 தடவை 2 தடவை 3 தடவை 4ஆவது தடவை சைக்கிளில் ஏறி உட்காந்துரும் யானை. இது அந்த சர்க்கஸ் நடத்துகிறவர் சொல்லிட்டு சொன்னார், பயிற்சி சரியாக கொடுத்தா எதுவுமே சரியாக நடக்கும் அப்படின்னார். இப்போ புரிஞ்சுதா மனவளக்கலை பயிற்சி ஏன் அவசியம் என்பது? பயிற்சி கொடுக்காமல் விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது. பயிற்சி கொடுக்காம விலங்குகளை நீங்க யோசிக்கிறீங்க, விலங்கு தானே, நம்மள தான் சொல்றேன். நம்மளை விட விலங்கு யார் இருக்கா அந்த உலகத்தில் பெருசா? விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது. நமக்கு கோபம் எப்படி வரும்? சில பேர் சொல்லுவான், நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், இந்த அவர் தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார். அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்லை? சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுது, அவர்கிட்ட சுவிட்ச் போட்டால் உனக்கு கோபம் வருமா?
நான் அமைதியா இருந்தேன் சார், அவன் தான் வாயை புடுங்கினா என்கிட்ட இருந்து, அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா. இன்னொருவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு இம்சை பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது. வருதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம். அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்கை கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத ஒரு வினாடி நாம புரிஞ்சுக்கணும். என்னென்ன வேணாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா. பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம். ஒரு இலக்கு, அதை நோக்கி அம்பு விடுறது, ஒரு எந்திரம், டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே போய் பெரிய வெயிட் எடுக்கிறது, எது வேணாலும் செய்யலாம். அதனால மனசை பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பட்டறை, ஒர்க் ஷாப் வேண்டி இருக்கு. அதை அமைத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. மனவளக்கலை மன்றம், அதுல பயிற்சி, இவற்றையெல்லாம் ஏற்படுத்தினார். இவைகளை நீங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளை ரொம்ப நுட்பமாக அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாம சரி ஓப்பனா நான் நேரா விஷயத்துக்கு வரேன். 24 மணி நேரமும் நான் அமைதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், இப்படி இங்க யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? ஆல் த 24 hours நான் அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு வகையில இரிட்டேட் ஆகும், ஏதோ ஒரு வகையில நமக்கு பிடிக்காத ஒண்ணு நடக்கும். பிடிச்சது தான் எப்போ நடக்கணும்னு இருக்க என்ன, பிடிக்காதது கூட தான் உலகத்துல நடக்கும். பொறுத்துக்கணுமா இல்லையா? இந்த உறவுகள் மேம்படன்னு ஒண்ணு மகரிஷி ஒரு 20 பாயிண்ட் 18 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உறவுகள் மேம்பட நமக்கு பிடிக்காதது நடந்தா கூட பொறுமையாரு அப்படிங்கிறார். வாழ்க்கையில் எப்போதும் சில சங்கடங்களை நீங்கள் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது ஈஸியா? என் நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு கொள்கை, ஒய்ஃப் பேச ஆரம்பிச்ச உடனே வெத்தலை பாக்கு போட ஆரம்பிச்சிடுறார். அவர் பாட்டுக்கு வெத்தலை பாக்கு போடுவார். வெத்தலை பாக்கு போட்டால் பேச முடியாது, ஏஞ்சி போய் துப்புறதுக்கு லேட் ஆகும். அந்த அம்மா எல்லாம் திட்டிட்டு அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் இப்படி பார்ப்பார், நேரம் வெளியில போய் துப்பிட்டு வந்துடுவார். திருப்பி திட்டினா அனாவசியமா சண்டை வரும். இதுல பிள்ளைங்க வேற சொல்லும், வயசாகி ரெண்டும் அறிவில்லாம சண்டை போட்டுது. யாரு? இதுங்க சொல்லும் நம்மளை பார்த்து, ரெண்டும் வயசாச்ச ஒழிய அறிவில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, இதுங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னே தெரியலன்னு பேரன் கேட்பான். இதுங்க ரெண்டும் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னே நமக்கு தெரியல அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா? அவர் ஒரு ஒன்றும் பண்ண மாட்டார். ஒய்ஃப் இப்படி பார்த்து ஆரம்பிச்ச உடனே வெத்தலையை போடுவார், அவர் பாட்டுக்கு வாயில போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த அம்மா திட்டுற வரைக்கும் திட்டம். லேடிஸ் எப்போவுமே 27 நிமிஷம் தான் திட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? சச்சிதானந்த சிரிக்கிறார். ஏன் 27 நிமிஷம்? சீரியல் எல்லாம் 27 நிமிஷம் தான். ஒரு சீரியல் எபிசோட் இருக்குல்ல, அது 27 நிமிஷத்தோட முடிஞ்சு போயிடும். 3 நிமிஷம் விளம்பரம். அதனால லேடிஸ் எப்ப திட்டாலும் 27 நிமிஷம் தான் திட்டுவாங்க. அவருக்கு தெரியும், அந்த 27 நிமிஷம் வெத்தலை போடுவார் அவர் பாட்டுக்கு. அந்த மாதிரி திட்டிட்டு அந்தாண்ட போன உடனே துப்பிடுவார். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, என்னமோ ஒரு கோபம், ஒய்ஃப் திட்டிட்டு போற, நாம உடனே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அப்ப எடுத்துக்கிட்டு இது நியாயமா அது நியாயமா பேசி என்ன பண்ண போறோம்? எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா? மன அமைதி தான் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. எதை வேணாலும் அதுக்காக இழக்கலாம், எத்தனை லட்சத்தை கூட இழக்கலாம். அமைதியா நம்மால இருக்க முடியும் அப்படின்னா எதை வேணாலும் நாம இழக்கிறதுக்கு தயாரா, கவலையே பட வேணும். நீங்க யோசிப்பீங்க, அப்படி எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஜென் கதைகள்ல லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு கதை வருது. லாஃபிங் புத்தானா 3 பேர், அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லாஃபிங் புத்தா. அந்த 3 பேரும் ஒரு ஊரா போவாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கேட்கப்பக்கேன்னு சிரிப்பாங்க, ஆஹாஹான்னு சிரிப்பாங்க. உங்களுக்கே கூட காரணம் இல்லாமையே ஒருத்தர் சிரிச்சா
ஒரு 5 நிமிஷம் வெறுப்பா இருக்கும், அப்புறம் நீங்களும் சிரிப்பீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நாமளும் சிரிப்போம். அவங்க ஊரா போவாங்க. ஒரு ஒரு 45 நிமிஷம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஊருக்கு போடுவாங்க. அவங்க வேற ஒண்ணும் கிடையாது. பிரார்த்தனை, மணி அடிக்கிறது, கோயிலுக்கு போறது, தபம் பண்றது, மூக்க பிடிக்கிறது எதுவும் கிடையாது. வெறும் சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. இதுல ஒருத்தர் செத்து போயிட்டார். திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இவனுங்க சிரிப்பாங்களே இப்ப சிரிப்பாங்களா? 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தர் செத்து போயிட்டான், இப்ப சிரிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா 2 பேரும் சிரிக்கிறான். இது பணத்தை வச்சுக்கிட்டு 2 பேரும் கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இதுங்களை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு சரி அவரை கொண்டு போய் நெருப்புல வைக்கலாம்னு நெருப்பு வச்சா அவர்கிட்ட இருந்து புஸ்வானம் வருது. அவன் என்ன பண்ணியிருக்கான்? சாகரத்துக்கு முன்னாடியே பிளானிங்கு, நாம செத்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கோட்ல எல்லாம் புஸ்வானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா போய் செத்துக்கிட்டான். அப்ப என்ன போச்சு? அவரை எரிச்சா மத்தாப்பா வருது, ஒரே புஸ்வானமா வருது. அதை பார்த்த உடனே ஊரே திருவிழா மாதிரி சிரிக்குது. தன் மரணத்தில் கூட பிறர் சிரிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இப்படி எழுதுறாங்க ஒரு மனிதனை பத்தி. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் என்னமோ இதுக்காகத்தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலைப்பு போட்டேன்னு நினைக்க கூடாது. இன்னும் மத்தாப்பு வரல. நான் ஏன் அந்த தலைப்பு போட்டேங்கிறது ஒரு நுட்பமான விஷயம். நெருப்புக்கு 2 டைமென்ஷன் உண்டு. நெருப்பு அப்படிங்கிறதுக்கு 2 டைமென்ஷன் உண்டு. ஒன்று சூடு, இன்னொன்று வெளிச்சம். நம்ம எல்லார்கிட்டையும் சூடு இருக்கு. ஆனா நெருப்பினுடைய ஒரு டைமென்ஷன் சூடு தான் இருக்கே ஒழிய நெருப்பினுடைய இன்னொரு டைமென்ஷன் ஒளி இருக்கா? எத்தனை பேர் ஒளியோட இருக்கிறோம் வாழ்க்கையில? எதை பார்த்தாலும் ஒரு ஒளியோட பார்க்கிற தன்மை நம்ம கிட்ட எத்தனை பேர்ட்ட இருக்கு? நான் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலை போட்டேன். நெருப்பின் கோபம், வெறுப்பு, நெருப்பின் சூடு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நெருப்பின் ஒளி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த நெருப்பின் ஒளியை நமக்குள் ஏற்படுத்தி விட்டால் மனசெல்லாம் மத்தாப்பு. அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கவிதையா எப்படி சொல்லலாம்? நெருப்பு சிரித்தால் அதற்கு மத்தாப்பு என்று பெயர். நெருப்பு சிரிக்கணும், பூவா சிரிக்கணும் இல்லையா? அப்படி நெருப்பு சிரித்தால் அதுக்கு மத்தாப்புன்னு பேர். வாழ்க்கையில சில பேர் சார் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி பாதிக்கப்படாம இருப்பாங்க. இது அதிசயம். ஆனா அதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, உடனே நம்ம என்ன பண்றோம்? அதை பத்தி கற்பனை பண்றோம், பெருசாக்குறோம். நாங்க அவர் சொன்ன மாதிரி மனித வள பயிற்சி HR ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடத்துவோம். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. எதை பத்தியுமே எனக்கு தெரிய வேண்டியதில்லை, எதை வேணா நடத்துவேன். நான் மனித வள பயிற்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவோம். அந்த மாதிரி நடத்தும் போது, அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்போம், சில வீடியோ போட்டு காட்டுவோம், இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பாருங்க, காலை ஒரு எல்லா நாளும் முடியாது. கணவன் மனைவி குழந்தைங்க சேர்ந்து சாப்பிடுற வாய்ப்பு இருக்கா? வேலைக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, முடியல. என்னுடைய அன்பான வேண்டுதல், ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஏதாவது ஒரு லீவு நாள்லையோ சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும். எல்லாருமா சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும். இந்த உலகத்திலேயே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? சாப்பிடுறது இல்லை, சேர்ந்து சாப்பிடுறது. சேர்ந்து சாப்பிடுற போது இருக்கிற மகிழ்ச்சி சாப்பாட்டில் வராது. அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ராமகிருஷ்ணர் சீடர்களை கேட்டாராம், ஏப்பா இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? ஒருத்தன் வெண்ணெய் தடவி சாப்பிடலாம் தான், ஒருத்தன் ஜாம் தடவி சாப்பிடலாம் அப்படின்னா. ஒருத்தன் சொன்னா இல்லை, இதுல பழங்களை உள்ள வச்சு சாப்பிடலாம். விவேகானந்தர் மட்டும் சொன்னார், நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். இந்த சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில வாய்ப்பு இருந்தா சேர்ந்து சாப்பிடணும்.
ஆனா சேர்ந்து சாப்பிடுற போது சண்டை வராம பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம். ஏன்னா யாராவது எதையாவது கொட்டுவாங்க இல்லையா? அந்த பக்கமா சம்பல் இருக்கும், இந்த பக்கமா ஒன்று இருக்கும். ஆனா நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு கொடுத்துடுறீங்க. ஒரு பய வம்பு பண்ணக்கூடாது, அவன் வேலையை பாரு அப்படின்னு. எங்க ஊர்ல அப்படி கிடையாது. சாம்பாரை கொண்டாந்து விடு, அதை கொண்டாந்து விடு, இதை கொண்டாந்து விடுன்னு நாங்கள் இம்சை பண்ணுவோம். மாற்றி மாற்றி பரிமாறணும்னு ஒரு கஷ்டம் இருக்கு. அதில் ஒரு கஷ்டம் என்னன்னா, நம்ம எடுக்கும் போது ஒன்று கவுந்து போவாத, இங்கேருந்து எடுக்கிறோம், ஒன்று கவுந்து போகுமா இல்லையா? காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க, காஃபியை பையன் எடுக்க போறான், ஒரு 10-12 வயசு பையன் காஃபியை எடுக்க போறான், கொட்டிடுச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு காப்பி கொட்டி போச்சு. இதுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணு, என்னப்பா காப்பி கொட்டிட்டு இப்ப மறுபடியும் எந்திரிச்சு போய் காப்பி போடணும். நல்ல வேளை உங்க அப்பா இருக்காரு, அவர் போடுவார். ஏன்னா இப்ப எல்லா டிவி விளம்பரத்திலையும் காப்பி போடுற வேலை புருஷனுதுன்னு காமிச்சிட்டான். இந்த ப்ரூவை புருஷன் கலக்கி கலக்கி கொண்டாந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, நெஸ்கேப்பு. அதுல சிவகுமார் 2 பிள்ளை பெற்று வச்சிருக்காரு. ஒருத்தன் ப்ரூ கலக்கிறான், ஒருத்தன் நெஸ்கேப் கலக்கிறான். அவர் அதுக்குன்னு 2 பிள்ளை பெற்றிருக்காரு கரெக்டா. ஒரு பையன் இந்த விளம்பரத்தில் சம்பாதிக்கிறான், இன்னொரு பையன் அந்த விளம்பரத்தில் சம்பாதிக்கிறான். நெஸ்கேப் ஒருத்த, ப்ரூ ஒருத்த. நல்ல வேலை, ரைட்டு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, காப்பி கொட்டி போச்சுப்பா. சரி, உங்க அப்பா காப்பி போடுவாரு. அந்த அப்பா என்ன சொல்லலாம்? அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கு? எல்லாருக்கும் இப்ப நான் காஃபி போட்டு கொண்டாடுறேன் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியா காஃபி போடலாம். இது பாசிபிலிட்டி 1. அம்மாவே சொல்லலாம், உட்காருங்க ஒரு 2 நிமிஷம், நான் போய் மறுபடியும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம், சூடா குடிக்கலாம் அப்படின்னு குழந்தைய அப்படி கன்னத்துல தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போலாம். இது 2வது ப்ராபபிலிட்டி, சான்ஸ். 3வது, அவன் இப்படி ஒரு முறை மறைக்கிறது. என்னைக்கு நீ கொட்டாம காப்பி குடிச்சிருக்க? நானும் 5 வருஷமா உன்னை பார்க்கிறேன், ஒரு நாளாவது நீ காப்பி கொட்டாம குடிச்சிருக்க? காப்பியை கொட்டுவ, துணி மேல கொட்டுவ, துணியை துவைக்கணும், இந்த காப்பி கொட்டி போய் கிளாஸ் உடஞ்சு போவோம். காப்பி கொட்டாம குடிக்க தெரியாது உனக்கு? ஏன் இப்படி இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? நரகத்தை அவங்க தீ வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? நரகத்துக்கு தீ வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு, சரி அவனை விட்டுருங்க. புருஷன் கொட்டிட்டான், அவன் காப்பி எடுக்கும் போது கொட்டிட்டான். ஏங்க, வயசு தான் உங்களுக்கு ஆச்சு, ஒரு காப்பியை ஒழுங்கா குடிக்க தெரியுதா உங்களுக்கு? பேசலாம், ஏசலாம், குத்தி காட்டலாம். உங்க அம்மாவே கொட்டுவாங்க. உங்க அம்மா என்னைக்கு கொட்டாம குடிச்சிருக்கிறாங்க? அதே தானே, அதே மாதிரிதான் நீங்களும் கொட்டுறீங்க. இல்ல பிள்ளைகிட்டே சொல்லலாம், உங்க அப்பா கொட்டிட்டு தானே குடிப்பாரு, அதே மாதிரிதான் நீயும் கொட்டுற சொல்லலாம். இது எதுவுமே இல்லாம அந்த அம்மா அப்படியே ஓகே கொட்டி போச்சு காப்பி. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ணலாம்? குழந்தைய பார்த்து என்ன பண்ணலாம்? அந்த குழந்தை சொல்லும், காப்பி வேண்டாமா, எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம், எனக்கு வேணுமே. அப்ப என்ன பண்ணலாம்? 2 பேரும் போய் காப்பி போடலாமா? வரியா? குழந்தைய கூட்டிட்டு போய் காஃபி போடுறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, கோபப்படலாம், அடிக்கலாம், திட்டலாம், சண்டை போடலாம், இன்னொருவர் மீது பழி சொல்லலாம், அந்த இடத்தை நரகமாக தீ வைக்கலாம். இது அத்தனையும் நம்முடைய இயல்பால் வருவது. ஆனால் அந்த நேரத்திலும் சிரிக்கலாம், குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம், காஃபி குடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. பயிற்சி பெறாதவர்கள் அங்கே நரகத்தை தீ மூட்டுவார்கள், தன்னை பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் அங்கே சொர்க்கத்தை சிருஷ்டிப்பார். இவ்வளவுதான். நான் பேரண்டிங் பற்றி கிளாஸ் எடுப்பேன். ஒரு அமெரிக்கன் இன்சிடென்ட் அது. ஃப்ரிட்ஜ் அப்படி ஒரு பையன் திறந்தான், 5 லிட்டர் பால், அங்கெல்லாம் 5 லிட்டர் பால் கேன்ல வரும். அந்த கேனை நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்பான். எப்படி வேற ஏதாவது ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் கேனா அமெரிக்காலேருந்து நீங்க தூக்கிட்டு வந்த அம்மா எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. லண்டன்ல அங்க இங்க 5 லிட்டர் பால் கேன் மட்டுமே தூக்கிட்டு வந்த அம்மா எனக்கு 5 பேர் தெரியும். அது யாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லா அம்மாவும் இதை செய்வாங்க, அதனால நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். 5 லிட்டர் கேன் வரும், பால் கேன். ஃப்ரிட்ஜை திறந்த உடனே 5 லிட்டர் கேன் கீழே கொட்டி போச்சு. பையன் முழிக்கிறான்,
அம்மா இப்படி பார்க்குறாங்க. என்ன பாலை கொட்டிட்டியா? ஆமாம். இப்போ என்ன பண்ணலாம்? உனக்கு என்னைக்காவது இந்த பாலில் குளிக்கணும்னு ஆசை உண்டா? பையன் சொன்னான், குளிக்க முடியுமா? உருண்டு புரள்ற, கொட்டி போச்சு, வீணா போகுது, குழி, அதில் உருண்டு புரண்டுக்கோ. இந்த பையன் பார்க்குறான், நம்ம அம்மாவுக்கு என்ன புத்தரா, போதி மரத்தடியில் ஞானம் வந்துருச்சா, என்ன இல்லை பைத்தியம் முடிச்சிருச்சா, என்ன நடந்துருச்சு? விளையாடுற அதில் உருண்டு புரண்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உரண்டியா உருண்டு. இப்போ க்ளீன் பண்ணுவோமா? எப்படி க்ளீன் பண்ணணும்? எடு, ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வா, பாலில் வை, அதை அந்த பக்கெட்டில் புழி, இதை எடுத்து திரும்ப மாப் எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இதோடு நிறுத்தினா அம்மா இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. இங்க வா, பால் ஏன் கொட்டுச்சு? ஒரு 5 லிட்டர் கேனை உன்னால தூக்க முடியல, எடுக்கும் போது விழுந்துருச்சு. இப்போ அதை பிராக்டிஸ் பண்ணுவோமா? எப்படி? 5 லிட்டர் கேன்ல தண்ணி ஊத்து, ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியே எடு, திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியில எடு, திரும்ப உள்ள வை, திரும்ப வெளியே எடு. இப்போ உன்னால 5 லிட்டர் கேன் தூக்க முடியுதா? ஹேண்டில் பண்றதுக்கு பலம் வந்துருச்சா? வந்துருச்சு. இனிமே அம்மாவுக்கு கவலை இல்லை, இனிமே நீ எப்பவுமே பாலை கொட்ட மாட்டேன். புரியுதா? ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பி. பாப்பலாம். இது இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா? நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வேற கிரகத்திலேருந்து வந்திருந்தா தான் நடக்குமே ஒழிய இது பூமி கிரகத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தென் அதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கும்போது, வேற ஒரு வழி இருக்கும்போது அதை செய்யணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க? அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும், அதை யாராவது கற்றுக் கொடுத்துருக்கணும். உங்களை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை மாத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சுலபத்தில் வராது. உங்கள் மனசை பக்குவப்படுத்தி அந்த பழக்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது. கரெக்டா? ஒர்க் ஷாப், பயிற்சி பட்டறை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நடத்தி அதுல நாம பங்கேற்று சினம் தவிர்த்தல். ஆஹா, கோபம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வர நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவுபூர்வமா சில விஷயத்தை தேடுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பரம்பரையா வரணும் சார்பாங்க. கரெக்டா? பரம்பரையா வந்தாதான் சார் வரும். திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மைதான். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மரபணு வழியா வருவது குவாலிட்டிஸ். சில விதமான குவாலிட்டிஸ் மரபணு வழியா தான் வரும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மரபணு வழியா வரணும் அப்படின்னு நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியுங்களா? இவங்களுக்கெல்லாம் வராது, இவங்கெல்லாம் மட்டமானவங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கோபத்துல தப்பா சொல்லுவோம், ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி அவங்க அப்படிலாம் பேச ஆரம்பிப்போம். அந்த உரிமை நமக்கு இருக்குதா? செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அதெல்லாம் அந்த பரம்பரையில பிறக்கல, அவங்களுக்கு வராது, அவங்கெல்லாம் மேல் சாதி, அவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வராது சொல்லலாமா? அதை எப்படி மாத்துறது? இப்ப தெரிஞ்சுக்கங்க, சயின்ஸ்ல 2 வேர்டு இருக்கு. ஒன்னு ஜெனட்டிக்ஸ், இதை மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க? ஜெனட்டிக்ஸ் வழியா வர்ற குவாலிட்டியை மாடிஃபை பண்ணி மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு பேர். ஜெனட்டிக்ஸ், எபிஜெனெட்டிக்ஸ். எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, on or above the gene some modifications. எப்படி? நான் டாக்டரை வச்சுட்டு விடுறேன் பாருங்க, நான் பாட்டுக்கு சௌரியம் போல, அவங்களே சாய்ஸ்ல விட்டாலும் விட்டுருப்பாங்க. ஜெனட்டிக்ஸ்ல ஒரு ஜீன் கேரியட் ஆகுதுல, மரபு அணு, அந்த மரபு அணுல சில மாற்றங்கள் செய்யறது முடியுமான்னு நீங்க கேட்பீங்க. இந்த பின்னாடி பாத்ரூம் இருக்குல்ல, பைப் லைன் இவர் போட்டிருந்தாரு, இப்ப மாத்தினார். இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மாத்தினார். ஏன்னு கேட்டேன். கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னு, குழாயிலெல்லாம் கால்சியம் டெபாசிட் ஆச்சு அப்படின்னார். இந்த குழா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட், கால்சியம் வெளியிலேருந்து டெபாசிட் ஆயிடுச்சு. கரெக்டா? குழா நம்மளுது, கால்சியம் வெளியிலேருந்து வந்துருச்சு. அதே மாதிரி ஜீன் நம்ம அப்பா அம்மா கொடுத்தது, அதுக்கு மேல வெளியிலேருந்து ஒன்று டெபாசிட் ஆகும்.
பண்ண முடியும். தட் இஸ் கால்டு எபிஜெனெடிக்ஸ். எப்படி அதை மாடிஃபை பண்றது? த்ரூ கல்ச்சர், த்ரூ எஜுகேஷன், த்ரூ ட்ரைனிங், கம்பல்ஷன் அல்லது ரியலைசேஷன். அவங்களுக்குள்ள போராடுறது, அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது. கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? ஜெனட்டிக்ஸ்ல இல்லாத குவாலிட்டிஸ் நமக்கு தானா வந்துடும். இதை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் வேணும். சார், நான் டெல்லியில ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அந்த டெல்லி விழால எனக்கு கேர்டேக்கர், எனக்கு பொறுப்பு யார் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு மிலிட்டரி பர்சனாலிட்டி, ஒரு ராணுவ வீரர். அவர் தான் எனக்கு கேர்டேக்கர். இப்ப இந்தியாவில் கூட எனக்கு கன்மேன்லாம் உண்டு. இந்தியாவில் என்னை பாதுகாக்கிறாங்க, கன்மேன்லாம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் டெல்லி போயிருந்தேன். டெல்லியில் ஒரு மிலிட்டரி பர்சன் எனக்கு கேர்டேக்கர் போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியில நிற்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, 24 மணி நேரம் நிற்கிறார். எனக்கு எப்படி இருக்கும்? நான் படுத்து தூங்கலாம், நான் சௌரியமா சாப்பிடலாம். அவர் வெளியிலே நின்றுகிட்டு இருக்கிறார். என் மனசு கேட்கல. இங்க வா தம்பி, அவன் தமிழ் பையன் வேற, வா தம்பி வா. நீ வெளியில இருக்கிறிய, பாத்ரூம் வராது, நேச்சுரல் கால் வராது. ஆமா, போ யூஸ் பண்ணு. நீ இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? போ, டயத்துக்கு போய் சாப்பிட்டு வா போ. அவன் சொன்னா, நாங்க அப்படி போகக்கூடாது சார், எங்களுக்கு அது ஆர்டர் கிடையாது அப்படின்னு. பட் என்ன இருந்தாலும் இரவு நான் தங்குறேன். அவர் எனக்கு காவல் போட்டிருக்கிறாங்க இரவு. நான் சொன்னேன், போய் யூஸ் பண்ணுப்பா, பாத்ரூம் கூட யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்க? போ, உங்க மிலிட்டரி ரூல் 1000 இருக்கலாம். நாங்களாம் கடவுள் ரூலுக்கு கட்டுப்பட்டவங்களை ஒழிய மிலிட்டரி ரூலுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம். கடவுள் ரூலுக்கு தான் கட்டுப்படுவோம். போ, யூஸ் பண்ணிக்க. அந்த பையன் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே, அதுக்கப்புறம் நான் உள்ள போகும்போது அப்படியே திகைச்சு போயிட்டேன். ஏன்? ஒரு மனிதன் அதை பயன்படுத்தினான் என்பதற்கு எந்த சுவடும் இல்லை. நார்மலா நம்ம ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தரையில தண்ணி கொட்டி இருக்கும், டேப்ல கொஞ்சம் வாஷ் பேசின்ல தண்ணி இருக்கும், கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் தண்ணீர் செதறி இருக்கும். என்னமோ ஒரு அடையாளம். அந்த அறை யாரும் பயன்படுத்தாத போது எப்படி தூய்மையாக இருந்ததோ அப்படி அவர் பயன்படுத்தி விட்டு வந்த பிறகும் ஒரு சுவடு கூட இல்லை, அப்படி இருந்தது. இங்க வா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அடையாளமே தெரியலையே. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அதான் சார் மிலிட்டரி. நாங்க அந்த இடத்துல இருந்துட்டு வெளியில போறோம் அப்படிங்கிறது எந்த சுவடும் விடக்கூடாது. எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருன்னு சொல்றாங்க. நாங்க இருந்தோங்கிற அடையாளம் வெளியே தெரிஞ்சா தெரியக்கூடாது. எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு வாஷ்ரூம் குள்ள நீ போயிட்டு வந்தா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது இப்ப இருந்தாதான் நீ சரியான ஒரு ராணுவ வீரன் எங்களுக்கு ஒத்துக்குவாங்கன்னா. அவங்கிட்ட நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன? நாம லைஃப்ல சில டிசிப்ளின் நமக்கா பிறவில வராது, இன்னொருத்தர் ஏற்படுத்தினால் மட்டும்தான் வரும். இப்ப என்ன போச்சு? நம்முடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அந்த பையனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் சொன்னா பாருங்க சில தகவல். கமாண்டோன்னு ஒரு ரேங்க் இருக்கு மிலிட்டரியில, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ரேங்க் கமாண்டோ அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த வெள்ளையில ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க. இந்த கருப்பு புள்ளியை நீ பார்த்துக்கிட்டே நிக்கணும், அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே நிக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இவங்களுக்கு பின்னாடி மிலிட்டரி ஆபீசர் நிற்பாங்க. 2 கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி நேரா நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஈஸியா அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கருப்பை டிம் ஆக்கிக்கிட்டே வருவாங்க லைட்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு இன்னும் கொஞ்சம் சாம்பல் ஆகும், இப்படியே ஆகும். கடைசியா ஒயிட்ல ஒயிட் புள்ளி வைப்பாங்க. ஒயிட்ல ஒயிட் புள்ளி வைப்பாங்க. அதை அவன் கண்ணு பார்க்கணும். ஏன்? நீ ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணா ஒரு அசைவு சின்னது எது நடந்தாலும் அதை கண்காணிக்கிற அறிவு உனக்கு வரணும்னா உனக்கு கூடுதலான அந்த மூளை திறன் வேணும். வெள்ளையில் வெள்ளை புள்ளி எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க தெரிந்தால் மட்டும்தான் அவர்கள் மிக உயர்ந்த ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வீரராக நிறுத்தப்படுவார்கள். நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். ஏன்? அது பயிற்சி இன்னொருத்தர் மூலமா நம்ம பெறணும். அந்த அடையாளத்தை நம்ம கத்துக்கணும். ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நாம் கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில்
நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கிறேன்னா அதுவே போதும், இது கிழிச்சதே காணாதான், இதுல வேற இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போதான், தெரிஞ்சதுக்கே மரியாதை இல்லை, இன்னும் புதுசா தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்லாது. இந்த உலகத்தில் மரண பரியந்தம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்றார், என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. until death you have to learn. மரண பரியந்தம் நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.